நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, யாரை தேடி வந்தோமோ அவர் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றார். எந்த தெய்வம் நம்மை காத்து வழி நடத்துவார் என்று சொல்லி உறுதியாய் நம்பி வந்தோமோ அந்த தெய்வம் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். எந்த இயேசுவை காண வேண்டும் என்று சக்கேயு ஆவலோடு தேடி வந்தாரோ அந்த சக்கேயுவை ஆண்டவர் உற்று பார்த்து, சக்கேயுவே விரைவாய் இறங்கி வா, இன்று உன்னோடு நான் தங்க வேண்டும் என்று சொல்லி அவர் வீட்டிற்கு சென்று அவரை நல்வழிப்படுத்திய ஆண்டவருடைய சன்னிதானத்திலே முழந்தாள் படியிட்டு இருக்கின்றோம். ஒப்புக்கொடுப்போமா? அவருடைய அற்புத கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் செபிப்போமா? வல்லமைக்கு ஊற்றான தெய்வம் நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று, நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து, அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்று சொல்லி நாம் பாடி, அவருடைய கண்கள் நம்மை கண்டதால் நாம் ஒடுக்கப்பட்டாலும் நசுக்கப்பட்டாலும் வெறுக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் நம்மை வெறுக்காத ஒதுக்காத தெய்வமாய் அவர் இருக்கின்றார். எனவே அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் பாடி ஜெபிப்போமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே,
தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு இறைவா, உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வு சிறக்க உம்மை நாடி வந்திருக்கின்றோம். இந்த இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே எதையும் எனக்கு செய்து கொடுக்க முடியும் என்ற ஆழமான நம்பிக்கையோடு உம்மிடம் வந்திருக்கின்றோம். எங்களை கருணையோடு கண்ணோக்கும் இறைவா, உம்முடைய அன்பும் அருளும் ஆசிரும் எங்களுக்கு குறைவின்றி கிடைப்பதாக. என்னுடைய வாழ்க்கையிலே சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் சந்தித்து அவற்றை சுமந்து வந்திருக்கின்றோம். இறைவா, மகிழ்ச்சியும் மனநிறைவையும் இன்று எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரம் முழுவதும் உடைய வல்லமையின் நேரமாய் எங்களுக்கு நீர் மாற்றிக் கொடுப்பீராக. நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு செப விண்ணப்பமும் எங்களுடைய உள்ளத்தின் எதிர்பார்ப்பும் ஆவலும் உம்மை வந்து அடைவதாக. அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் கூக்குரலிட்ட பொழுது அவருடைய கூக்குரலை கேட்ட தெய்வமே, இன்று எங்களுடைய கூக்குரலையும் கேட்டருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையநாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். இறையிறக்க செபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். செபம். இயேசுவே, நீர் உயிர் வெட்டி ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இரக்கத்தின் செபமாலை வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அபரிமிதமாக செய்து கொடுக்கின்ற அற்புதத்தின் மாலை. எனவே அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இந்த ஜெபமாலையில் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்து அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதலாவது 10 மணியில ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக உக்ரைனை விட்டு இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அண்டை நாடுகளிலே தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் போரிலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சரிந்து போய் வீழ்ந்து போய் கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த போரினால் உலகம் முழுவதும் பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பல விலையேற்றங்கள், பல்வேறு பொருட்கள் இன்னும் மக்களுக்கு கிடைக்காமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இன்னும் நம்முடைய வாங்கும் சக்தி வீழ்ந்து போய் இருக்கின்ற சூழ்நிலையில் மீண்டும் இறைவன் வீழ்ந்து போயிருக்கின்ற இத்தனை பொருளாதார சிக்கல்களையும் தீர்த்து அகில உலகத்திற்கும் ஒரு விடிவெள்ளியாக மீண்டும் ஒரு அமைதி திரும்ப வேண்டும் என்று, சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இறைவன் உறவுகளை இழந்து வாடுகின்ற உக்ரைன் மக்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும்
முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய கல்வாரி பாடுகளை நினைத்து பார்த்தவர்களாக நாம் பாடி ஜெபிப்போம். வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த இரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றே, ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. இந்த இரண்டாவது 10 மணியில் சிறப்பாக கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று, குறிப்பாக இப்பொழுது இந்தியாவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று நோய் முற்றிலுமாக அது அழிக்கப்பட்டு அனைத்து உள்ளங்களும் தைரியத்தோடு மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று, இன்னும் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கம் அகில உலகமெங்கும் முறியடிக்கப்பட்டு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையும் பொருளாதார வளர்ச்சியும் அகில உலகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இடது கரத்தின் காயமே, இடது கரத்தின் காயமே, கடவுளின் தீரு அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றே, ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. இந்த மூன்றாவது 10 மணியில் நம்முடைய குடும்பங்களுக்காக சிறப்பாய் ஜெபிப்போம். குடும்பங்களில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்கி சமாதானம் கிடைக்க, ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள, இன்னும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற மன சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதி கிடைக்க, பல நேரங்களிலே வேண்டுமென்றே சண்டையை வளர்த்து
நிம்மதியில்லாமல் யாரும் அமைதியோடு வாழ முடியாமல் இருக்கின்ற குடும்பங்களிலே அந்த நிலை மாற வேண்டும் என்றும், நீதிமன்றத்திலே விவாகரத்து வழக்குகள் கூடியிருக்கின்ற வேளையில் அவை அனைத்தும் மீண்டுமாக திரும்ப பெறப்பட்டு நல்ல சமாதானமிக்க ஒரு வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். வலது பாத காயமே, வலது பாத காயமே, பலன் மிக தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றே, ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. இந்த 4வது 10 மணியில ஒவ்வொரு வாரமும் நாம் செபித்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற திட்டத்திற்காக ஒப்பு கொடுப்போம். நமக்கென்று உருவாக்கி கொடுத்திருக்கின்ற வலது வாய்க்கால் திட்டம் சிறப்பாக நிறைவு பெற வேண்டும் என்று, அதன் வழியாக இந்த பகுதி பொருளாதாரத்திலே வளரவும் முன்னேறவும் வேண்டும் என்று, இன்னும் நம்முடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இந்த பகுதிக்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்று, ஈழத்திலே மக்கள் பொருளாதாரத்திலே மிக பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்ற வேளையில் இறைவன் தாமே அவர்களுக்கு இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டும் எழுச்சியை கொடுக்க வேண்டும் என்று, ஈழத் தமிழ் மக்களுக்கு உரிமை வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இடது பாத காயமே, இடது பாத காயமே, திடம் மிக தரும் தேனாமுதே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இந்த 5வது 10 மணியில நாம் அனைவரும் முழந்தாள் படியிட்டவர்களாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற இயக்கங்களை, எதிர்பார்ப்புகளை, தேவைகள் அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து, இறைவா, எங்களுடைய அடிப்படை ஆழமான எண்ணங்களையும் தேவைகளையும் நீர் நிறைவேற்றி கொடுத்தருளும் என்று சொல்லி இரு கரங்களையும் உயர்த்தி இந்த 10 மணியில நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். திருவிழாவின் காயமே, திருவிழாவின் காயமே, அருள் சோரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம்.
எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உமை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் கொடுமை நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரி சூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமீன். இன்றைய தினம் கடவுளை விசுவசியாதவர்கள் மற்றும் அறியாதவர்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இறைவன் இவர்களுக்கு ஆன்மீக நலத்தையும் வளத்தையும் கொடுத்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், உண்மை இறைவனை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லுவோம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, இரக்கம் மிகுந்த இயேசுவே, நீரே உலகின் ஒளி. நீரே உலகின் ஒளி. உம்மை இன்னும் அறியாத மக்கள், உம்மை இன்னும் அறியாத மக்கள், இரக்கத்தின் உறைவிடமாகிய இரக்கத்தின் உறைவிடமாகிய உமது இதயத்தினுள் உமது இதயத்தினுள் அவர்களை ஏற்றருளும். அவர்களை ஏற்றருளும். உமது அருட்கதிர்கள் உமது அருட்கதிர்கள் இவர்களுக்கு ஒளி ஊட்ட, இவர்களுக்கு ஒளியூட்ட, இவர்களும் எம்மோடு இணைந்து நித்தியத்திற்கும் உமது அற்புதமான இரக்கத்தை போற்றுவார்களாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவே இரக்கம் நிறைந்த இரக்கம் நிறைந்த இதயத்தை இதயத்தை விசுவசியாதவர்கள் மீதும் விசுவசியாதவர்கள் மீதும் இன்னும் அறியாத மக்கள் மீதும் இன்னும் அறியாத மக்கள் மீதும் கருணை கண் நோக்கியருளும். கருணை கண் நோக்கியருளும். இவர்களை இவர்களை நற்செய்தியின் ஒளிக்கு நற்செய்தியின் ஒளிக்கு இழுத்தருளும். இழுத்தருளும். உம்மை அன்பு செய்வது உம்மை அன்பு செய்வது எத்துணை இன்பம் என்பதை உணர்ந்து எத்துணை இன்பம் என்பதை உணர்ந்து இவர்களும் உமது இரக்கத்தை உமது இரக்கத்தை ஊழியுள்ள காலமும் ஊழியுள்ள காலமும் வாழ்த்த வரமருளும். வாழ்த்த வரமருளும். ஆமென். ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். உலகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தம திருத்தமாயிருக்கிற ஏக இறைவா, எங்கள்
மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறேன். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறேன். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதுக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்க செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தேருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவி விசுவாசிகள் ஒளிபெறுவதில் இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கிறிஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குற இறைவனின் சமரிப்புரிமையாகிய இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குற இறைவனின் சமரிப்புரிமையாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குற இறைவனின் சமரிப்புரிமையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். செபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமிழ் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து
எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். ஆண்டவருடைய அற்புத கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். ஆசீர்வாத ஜெபத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றோம். கரம் நீட்டி ஆசீர்வதிக்கும் தெய்வம் நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய உடல் வேதனைகளை எல்லாம் சுமந்து கொண்டு நமக்கு இன்றைக்கு சுகத்தை, குணத்தை, நலத்தை கொடுக்க போகின்றார். எனவே நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு அப்பா கிட்ட ஒரு குழந்தை கேட்கறது மாதிரி அந்த நம்பிக்கையோடு நாம் இறைவனை நோக்கி பாடி ஜெபித்து மன்றாடுவோமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே,
எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீ, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே. உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீ, உறைவிடமும் உணவும் தந்து காத்து வந்தே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. ஜெபிப்போமா. ஆண்டவருடைய அற்புத கரத்தில் நம்ம ஒப்புக்கொண்டப்போ நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். இறைவா, எங்களை ஒரே ஒரு முறை சந்திப்பீராக. பலம் பெறுவோம், மீண்டும் வலு பெறுவோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வென்றெடுப்பதற்கு நீரே எங்களை சந்திப்பீராக. இறைவா, எங்கள் மீது மனம் இறங்கும். இன்றைக்கு வேதனையும் சோதனையும் ஒரு சேர கூடி வந்து எங்களுடைய உள்ளத்தை தாக்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை கருணையோடு கண்ணோக்கும்.
எங்களை கருணையோடு கண்ணோக்கும். உம்முடைய ஆற்றலும் வலிமையும் ஆண்டவரே எங்களோடு தங்குவதாக. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒருத்தருக்கு மத்தியில் நல்ல ஒரு புரிதல் இல்லை. இன்னும் உறவுகளுக்குள் சென்றால் காசு, பணம், சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து இது மாத்திரமே நிரந்தரம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடவுளே, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய ஆற்றலினாலும் வலிமையினாலும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுப்பீராக. குடிக்கிற கஞ்சி கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு நிம்மதி வேண்டும், நிம்மதி வேண்டும். உம்முடைய வல்லமையின் கரங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்வதாக. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மீது நீர் மனம் இறங்குவீராக. இறைவா, குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானத்தை, ஆரோக்கியமான ஒரு உறவு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். நீரே கருணையோடு கண்ணோக்கும், நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய ஆற்றலினாலும் வலிமையினாலும் ஆண்டவரே அந்த பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி அருளும். நிறைய நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவா, இன்று எங்கள் மீது மனம் இறங்கும். கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. எப்படி கட்டுறதுன்னு தெரியல. அன்றாட செலவுகளை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி புரியவில்லை. தெய்வமே, எங்களுடைய குடும்பத்தில் கடனை வாங்கி வாங்கி மேலும் கடன்காரனாகி இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழல். போதும், இந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு கொடுத்த அந்த மன கசப்பு, வேறுபாடு, அவமானம் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். எங்களை நீர் தொட்டு ஆசீர்வதியும். இந்த கடன் பிரச்சனை தீரணும்னா எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா அது வருகின்ற வருமானம், அந்த வருமானத்தை நாங்கள் கடனை அடைக்க பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மிக குறைந்த வருமானத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு தங்க மாட்டவரே, எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். உம்முடைய கைகளை பிடித்து வர எங்களை தயார்படுத்துவீராக. எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக வல்லமை எங்களுக்கு எல்லா அருளையும் ஆற்றலையும் பெற்றுக் கொடுப்பதாக. இறைவா, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற தம்பதியர், திருமண காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர் மற்றும் இளைஞர், இளம் பெண்கள், இன்னும் வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கின்ற அன்பு உள்ளங்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவையான மன வலிமையை, உறுதியை கொடுப்பீராக. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை கொடுத்தருளும் ஆண்டவரே. தொடும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். உம்முடைய ஆற்றலினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை இறங்கி எந்த இடத்துல நோய் இருக்குதோ, எந்த இடத்துல வேதனை இருக்குதோ, வலி வருத்தம் இருக்குதோ, அல்லது தீமைக்கு அடிமையாகி எப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அனைத்தையும் உடைத்தெறிந்து விட்டு, தகர்த்தெறிந்து விட்டு எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். உம்முடைய ஆற்றலினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்கு மன நிறைவு தேவைப்படுகின்றது, மகிழ்ச்சி தேவைப்படுகின்றது. இறைவா, எங்களை கருணையோடு கண்ணோக்கி
எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து கொடுப்பீராக. நீர் ஆண்டவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நீரே மெசியா என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தொடர்ந்து ஆற்றலையும் ஆறுதலையும் கொடுப்பீராக. உம்முடைய வலிமையான கரங்கள் எல்லா எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சவால்களையும் உடைத்தெறிவதாக. எங்களை கண்ணோக்கி எங்களை காத்து வழி நடத்தும் ஆண்டவரே. இறைவா, இன்னும் எங்களிடம் ஜெபிக்க சொல்லி கேட்ட அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை குணப்படுத்தும். நோய் நொடிகளோடு, கேன்சர் வியாதிகளோடு, இருதய அடைப்புகளோடு, சிறுநீரக கோளாறுகளோடு, கால்வழியோடு, மூட்டு வலியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தாய்மார்களையும் அத்தனை பெரியவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், இவர்கள் குணமடைவார்கள். உம்முடைய வார்த்தையினால் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்து அவர்களை குணப்படுத்துவீராக. சுகப்படுத்தும் ஆண்டவரே, சுகப்படுத்தும். உம்முடைய தெய்வீக வல்லமை எங்கள் மீது பூரணமாய் இறங்கி எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயர் என்ற கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்தை பெற தயாராவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனேவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம். இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். நமத்தீரே எழுந்தருளி வருகின்ற தெய்வத்தை உற்று நோக்கி அவருடைய அருள் ஆசீர் அனைத்தும் நமக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி பாடி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர்
இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இரக்கத்தின் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து சிறப்பாய் செபியுங்கள். இரக்கத்தின் ஆண்டவர் நமக்கு வல்ல செயல்களை செய்வார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற தெய்வம், நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற தெய்வம், இனியும் நம்மை சாட்சியாக வழிநடத்துவார். அதே போல இந்த ஒளிபரப்புகள் சிறப்பாய் வெளிவர உங்களுடைய தாராள உள்ளத்தோடு நன்கொடைகளை கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். மாதம் ஒரு கருத்து, மாதம் ஒரு திருப்பலி என்ற அந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாள் அல்லது குறிப்பிட்ட கிழமையில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு அதற்காக செபிக்க உதவி செய்யும்படி அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல மற்ற ஒளிபரப்புகளும் சிறப்பாய் வெளிவர உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். நாம் அனைவரும் இணைந்து இயேசுவின் இருதயமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.